எல்லா புகழும் இறைவனுக்கே. குர்பானி கொடுப்பவர்கள் நகம் முடி வெட்டக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்களே, அது குர்பானி கொடுக்கறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அதற்கான பதிவு தான் இது. அல்லாஹ்க்கு மிகவும் பிடித்தமான நாட்கள் துல்ஹஜ் பிறை 1 to 10 வரை. இந்த 10 தினங்கள் தான் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த பிறை 1 நகமும் முடியும் வெட்டக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அது எதனாலண்டா, இங்கேருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. அவங்கெல்லாம் பல நாட்டிலேருந்து நிறைய பேர் முஸ்லீம்கள் வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் எல்லோரும் ஒன்று சேர்கிற இடம் தான் ஹஜ்ஜி மக்கா. அப்போ அரஃபாவிலையும் ஒன்று சேருவாங்க. அவங்க இஹ்ராம் ஆடை அணிந்திருப்பாங்க. இஹ்ராம் ஆடை அணியும் போது சில நிபந்தனைகள்லாம் சொல்கிறான். அந்த இஹ்ராம் ஆடையில் தையல் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். முகத்தை மூடக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது. எல்லோரும் ஒன்றா இருக்கிற இடத்துல போய் நம்ம நகம் வெட்டிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் எல்லாம் அந்த நிபந்தனைகளாக வீழ்த்திருக்கான். அதே போன்று நம்ம ஊரில் உள்ளவங்களும் குர்பான் கொடுக்கும்போது நகம் வெட்டாதீங்க, முடி வெட்டாதீங்க 10 குர்பான் கொடுக்குற வரைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நபிகள் நாயகம். ஏண்டா அந்த ஹஜ்ஜு செய்கிறவங்கள மாதிரியே நம்மளும் அதே ஃபாலோ பண்ணி நம்மளையும் அங்கே குர்பான் கொடுக்குற மாதிரி இங்கேயும் நம்ம குர்பான் கொடுத்தா அவங்களுக்குள்ள நன்மை இல்லை, நமக்கு கால் பங்காவது கிடைக்கும் இல்லை. அதனால தான் ரசூல்லா அப்படி சொல்லியிருக்காங்க. ஆகவே நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி அதே மாதிரியே குர்பானி கொடுங்க. அதனால தான் முடி நகம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆடு கொம்பு முளைச்ச ஆடை, நல்ல பெரிய ஆடை வாங்கி குர்பான் கொடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தை கடக்கிறதுக்கு அது நமக்கு உதவி செய்யுமா. நம்ம எந்த ஆடை குர்பான் கொடுத்தோமோ அது அங்கே நிற்குமா, அது நம்மளை கூட்டிகிட்டு போகுமா. அப்போ நமக்கு பெரிய ஆடாக இருந்தால் நல்லது தானே. அதனால பெரிய ஆடாக நீங்கள் குர்பான் கொடுங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஆட்டின் ரோமத்தினாலும் பாவங்கள் மன்னிக்கப்படுமா. இதெல்லாம் இந்த நன்மைகள்லாம் இருக்குது. அதனால் வசதி உள்ளவர்கள் நல்ல பெரிய ஆடாக பார்த்து குர்பானி கொடுங்க, நன்மைகளே அள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.